ஊர்ல வரும்போது ஐயா இந்த ஆசன் வணங்குகின்றான். ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் என்று சொன்னாலும் ஒரு குருவாக இருக்கிறவருக்கு கண்டிப்பா நம்ம மரியாதை கொடுக்கணும். எந்த பிள்ளையாவது வாத்தியருக்கு மரியாதை கொடுப்போம், மரியாதை கொடுக்கணும்னு சொன்ன வீட்டுல தப்புமா ஆசானுக்கும் மரியாதை கொடுத்து தாய் தகப்பனுடைய வார்த்தையை தட்டாம கன்னிகரை மயக்கக்கூடிய மன்மதான ஆகனாலும் இவர் யாரையும் விரும்பி போகல. அவர் எங்களுடைய விருப்பத்திற்கு நடந்தா கல்வன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அரசன் சிவரமார்பன் சொல்கிறான், உடையாரே கல்வன் இல்லை கல்வி விழாதே என்று சொல்கிறார்கள். கைலாசமலைக்கு சென்று திருகளுத்து உடையார் என்று குடியிருப்பு விளையிலும் எள்ளு விளையிலும் பூசை அடுக்கொண்டு உலகத்தை நடத்துகிறார். அப்படிப்பட்ட உடையார் தான் அழகாகவே கல்வி கற்க வேண்டும் என்று தீர்க்கதற்கு அப்படி அனுமதிக்கு வந்து விட்டார். ஆசானுக்கு காணிக்கையோ ஆசானுக்கு காணிக்கையோ விதக்கடி ஆடாரோ வைத்தார் தாரோ வைத்தார் தான் எடுத்து ஆசானை வணங்குவாரா ஆசானை வணங்குவாரா ஹரி என்று சொல்லி தேங்காவை அடித்தாரே. இப்போ நாம தான் வாத்தியார். ஆமா, பிள்ளைகளுக்கு பாடம்லாம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி அந்த அண்ணாச்சி வந்து 1000 ரூபாய் கொடுத்து சிறப்பாக என்னுடைய பாராட்டி உள்ளார்கள். அண்ணா அவர்கள் குடும்பத்தார் பிள்ளைகள்